நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் பட்டம் என்கிற பெயரில் மோசடி நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் காசிநாத துரை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாத துரை செய்தியாளர் சந்திப்பில் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாகவும், இயக்குநரை சந்தேகத்தை கேட்டபொழுது மத்திய அரசு இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என்றும் சொல்லியிருந்ததாகவும், யோகா பயிற்சி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 1.5 லட்சம் முதல் 1 லட்சம் வரை நிலுவை பாக்கி இருப்பதால் யோகா பயிற்சியாளர்கள் கடும் சிரமத்தில் இருப்பதாகவும், இந்நிலையில் தமிழக அரசு மையத்திலிருந்து தொலைபேசி குறுஞ்செய்தி வாயிலாக யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட சித்த மருத்துவர்கள் குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் யோகா பயிற்சியாளர்கள் வலுக்கட்டாயமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் கடுமையான மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் உள்ளாகி இருப்பதால் தமிழக அரசு இவ்விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். UGC அங்கீகாரம் பெறாத மருத்துவ கல்வி என்கிற பெயரில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட தனியார் சித்த மருத்துவ கல்லூரிகளில் நீட் இல்லாமல் டாக்டர் பட்டம் பெறலாம் என தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு மிகப்பெரிய மோசடி நடைபெற்று வருவதாகவும், தமிழக அரசு உடனடியாக இதனை தடுத்து நிறுத்தி அப்பாவி மாணவர்களையும் பெற்றோர்களையும் காப்பாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு மாநிலத்திலும் இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகள் தங்களது சுயநலனுக்காக தவறான செயல்கள் மேற்கொண்டு வருவதாகவும், தங்களை நீக்கம் செய்துவிட்டு தங்களின் பணியிடங்களுக்கு ரூபாய் 9 லட்சம் வரை விலை பேசி விற்பனை செய்யும் நோக்கில் சித்த மருத்துவமனை கல்லூரி முதல்வர் மணவாளன் என்பவரை செயல்பட்டு வருவதாகவும், தமிழக அரசு இதுபோன்ற அரசுக்கு எதிராக செயல்படுபவரை பதவி நீக்கம் செய்து பாதிக்கப்பட்ட யோகா ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்காலிக மதிப்பு புதிய பணியிடத்திற்கு PNOS டாக்டர் பட்டம் பெற்றவர்களை யோகா பயிற்சித்துறையின் இயக்குனர் மணவாளன் அவர்களின் நடவடிக்கையை தடை செய்து மதுரை கிளை நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவின்படி அதனை தடை செய்ய வேண்டும் என அவர் தமிழக அரசை கேட்டுக்கொண்டார். அனைத்து பத்திரிகைகளுக்கும் வணக்கம். இன்று இந்திய மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரை சந்தித்து யோகா பயிற்சியாளராக 20 மாதங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் இருந்தது. அதை உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று இயக்குநரை சந்தித்து மனு கொடுத்தோம். அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு கோர்ட்டு மூலியமாக என்ன பதில் வருதோ அதன் மூலமாக நாங்கள் சம்பளத்தை வழங்குகிறோம் என்று ஒரு ஏளனமாக சொல்லிவிட்டார்கள். அது எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் டிகிரி டிப்ளமா படித்தவர்களை யோகா பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோலத்தான் தமிழகத்தில் இப்பொழுது யோகா பயிற்சியாளராக 2.5 வருடங்களாக பணியாற்றி வந்தோம். இப்போ 1.5 வருடங்களாக சம்பளம் வழங்கவில்லை. அது கேட்டதற்கு நீங்கள் எப்படி வேலை பார்த்தீர்களோ அது மாதிரி உங்களுக்கு சம்பளம் வரும் என்று சொன்னார்கள் ஏற்கனவே. இப்பொழுது 1.5 வருடம் 20 மாதங்களாக காத்து கொண்டே இருந்தும் சம்பளம் வழங்கப்படவில்லை. நேரடியாக சென்றதற்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது, வந்தவுடன் நாங்கள் எந்த அடிப்படையில் தருகிறோமோ என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் வேலை பார்த்ததுக்கு எங்களுக்கு கூலி கொடுங்கள் என்று கேட்டோம். அது இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது என்று அனுப்பிவிட்டார்கள். பத்திரிகை முன் வைக்கிறது என்னவென்றால், இந்த PNOS இந்த கோர்ஸ் ஒரு அங்கீகாரம் இல்லாத கோர்ஸு. உடனடியாக இந்த கோர்ஸை தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த கோர்ஸை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நீட் எழுதாத ஒரு கோர்ஸை டாக்டர் என்று மாறாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உடனடியாக யோகா அண்ட் நேச்சர் படிப்பை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் எப்படி யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் விடுபடாமல் ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதுபோல தமிழகத்தை விரைவாக எங்கள் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய முழு கோரிக்கைகள், எங்களுடைய யோகா பயிற்சியாளர்கள் இன்னும் பணிகள் சேருவதற்கு ஒரு சில இடங்களில் தடை செய்யப்பட்டுள்ளார்கள். நாங்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அவர் கோர்ட்டு மூலமாக ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தார்கள். தொடர்ந்து பணியை ஸ்டேட்டஸ் கோட் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணியை தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று உறுதியளித்தார்கள். அது நீதிமன்றத்தின் சார்பாக நாங்கள் சுகாதார அலுவலகம் கொடுத்ததுக்கு
எங்களுக்கு வந்து டிம்ல இருந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது முற்றிலுமாக நீதிமன்றத்திற்கு எதிரான செயலாக நாங்கள் கருதுகின்றோம். உடனடியாக எங்களுடைய நிலுவைத் தொகையை தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு உடனடியாக ஒவ்வொரு யோகா பயிற்சியாளர்களுக்கும் 1.5 லட்சத்துக்கு மேல் வர வேண்டிய தொகை உள்ளது. அவர் தலையிட்டு முதலமைச்சர் அவர்களும் சுகாதார அமைச்சர் அவர்களும் தலையிட்டு எங்களுடைய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் இந்த வேலையை வழங்க வேண்டும். மற்ற ஆரம்ப சுகாதாரத்துறையில் விடுபட்ட யோகா பயிற்சியாளர்களை பணியமர்த்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.